ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெடி கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு ட்ரெயின் ஜேர்னி தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ட்ரெயினில் போகிறோம், அதுவும் திருச்சி டு சென்னை. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து 11 மணிக்கு தான் டைமிங். ஆனால் நாங்கள் வந்து 9:30 மணிக்கெலாம் வந்து ஸ்டேஷனில் உட்காந்துட்டோம். ஒரு ட்ரெயினோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா திருச்சியில் இருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது. அதனால் நாங்கள் வந்து 9:30 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டோம். ஸோ உட்காந்து பொறுமையாக டீ காஃபிலாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு வந்து ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குது அப்படின்றதெல்லாம் விசாரிச்சாச்சு. விசாரிச்சுட்டு இப்போ நான் பிளாட்ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ குழந்தெல்லாம் இருக்காங்க, அதனால் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே போயிட்டு ரிலாக்ஸாக சீட்லாம் பார்த்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்றதுனால தான் சீக்கிரமாக வந்துவிட்டோம். ஸோ உள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குவைட்டாக அமைதியாக இருந்துச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா வந்து 10 தான் ஆகுது. இருந்தாலும் ஸ்டேஷனில் அவ்வளோவா கூட்டம் இல்லை, அமைதியாக இருந்தது. ட்ரெயினை தேடி தான் போயிட்டுருக்கோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வந்துருச்சுங்க. ஸோ நம்மளது வந்து மொதல் பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது, கிட்டவே இருக்கிறதுனால வந்து சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஏற போகிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் விட்டு இறங்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் தாங்க நின்றுட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாக வந்துவிட்டோம். அநேகமாக நாங்கள் தான் வந்து எங்கள் கம்பார்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய்ட்டு ட்ரெயின் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு, என் ஒய்ஃபுக்கு எல்லாருக்குமே வந்து இது தாங்க ஃபஸ்ட் டைம் ஏசி கோச்சில். என் பையனுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறது. ஸோ அவனுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏசி கோச் புக் பண்ணோம். ஸோ ட்ரெயின்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ட்ரெயின்குள்ளே போயாச்சு, ஏசி கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் டைம் நானும் இதான் ஏசி கம்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறேன். இது வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வந்து ஏசி கோச்சில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சரி வாங்க உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சீட்டு எல்லாமே வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க ட்ரெயின்குள்ளே போவோம். உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டே எங்கள் சீட் தான். ஸோ என் பையன் ஜாலியாக ஏறி உக்காந்துட்டான். சீட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீனாக இருக்குது. கம்பார்ட்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சுங்க. பாத்ரூம் பக்கத்துலேயே வந்து எங்கள் சீட்டு கிடச்சிச்சேன்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்மெல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே வரல. ஸோ அழகாக ஏறி செட்டில் ஆயாச்சு. இப்போ நானும் ஏறி செட்டில் ஆகிக்கிறேன். லோயர் பெர்த் கிடைக்கல, அப்பர் பெர்த் தான் கிடச்சிது. லோயர் பெர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, ஸோ குழந்தையோட. ஸோ அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்து அப்பர் பெர்த் தானே ஜாலியாக மேலே ஏறி படுத்தாச்சு. இன்னும் ஒன்று மேலே ஏறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் ஏறியாச்சுங்க. மேலே ஏறி படுத்ததும் செட்டில் ஆகிட்டோம். ஸோ நல்லா ஏசிங்க, செம்ம கூலிங். உள்ளே வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சில்னஸ். ஏசி வந்து கரெக்டாக வந்து மேலேருந்து மூஞ்சிலே அடிக்குதுங்களா, நல்ல கூலிங், நல்லா இருந்துங்க. சீட்டில் ஏறி செட்டில் ஆயாச்சுங்க. செட்டில் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மூவ் ஆகிட்டுருக்கு. ஏசி வந்து சூப்பராக இருக்குங்க, செம்ம கூலிங்க, நல்லா இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸே பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மணி 2 ஸோ செங்கல்பட்டு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா தாம்பரம் வந்துடும். ஸோ தாம்பரத்தில் இறங்கிடுவோம். ஸோ கைஸ், தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க. 3:30 மணிக்கெலாம் வந்து இங்கே தாம்பரத்தில் இறங்கியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போக வேண்டியது தான். இப்போ கேபு கிடைக்கணும், அதுதாங்க பெரிய விஷயம். ஸோ ஸ்டேஷன் விட்டு வெளியே போனது தான் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். இந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து தாம்பரம் ஸ்டேஷன் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சுங்க. நேற்று பார்த்திங்கன்னா 11 மணிக்கு திருச்சி ஸ்டேஷனில் வந்து கூட்டமே இல்லை. ஸோ கேபு ஏறியாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். கேபு தாங்க கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து ஸ்டேஷன் வாசலே நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கேப் கிடைக்கவே இல்லை, புக்காவது கேன்சல் ஆகிட்டு இருந்து. ஸோ ஒரு வழியாக கிடச்சிருச்சு. சீக்கிரமாக அதோ வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஏரியாவில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கோம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக அந்த சூப்பரான ஒரு ஜேர்னி வந்து நல்லபடியாக முடிஞ்சதுங்க. நேற்று நைட்டு 11 மணிக்கு கிளம்புனதும் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வீட்டுக்கு வந்து இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. 4:30க்கெலாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. என்னதான் வெளியே போயிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தால் தாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக ஜாலியாகவே இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புதுசாக இருந்து எனக்கும் சரி, வீட்டில் இருக்கிற என் ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் சரி, ரொம்ப புதுசான ஒரு ஜேர்னி. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஸோ நீங்களே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிடுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.